அக்னிபாத் திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் இளைஞர்கள் இரண்டாவது நாளாக வன்முறையில் ஈடுபட்டதால் பதற்றம் நிலவுகிறது. ராணுவத்தில் 4 ஆண்டுகளுக்கு இளைஞர்களை வேலைக்கு சேர்க்கும் அக்னிபாத் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடமாநிலங்களில் இளைஞர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். பீகார் மாநிலத்தில் பல்வேறு நகரங்களில் இரண்டாவது நாளாக இன்று போராட்டம் நடைபெற்று வருகிறது. சமித்பூர் பகுதியில் முஹிதீன் நகர் ரயில் நிலையத்திற்குள் புகுந்த இளைஞர்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜம்மு தாவி கவுஹாத்தி விரைவு ரயிலை தீயிட்டு கொளுத்தினர். பீகாரில் ஜிக்பூர் ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்ற இளைஞர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது போலீசாரை அடித்து விரட்டிவிட்டு இளைஞர்கள் ரயில் நிலையத்தை சூறையாடினர். அங்கு ஒரு ரயிலை தீ வைத்து கொளுத்தினர். அதனைத் தொடர்ந்து கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு வன்முறையாளர்கள் விரட்டியடிக்கப்பட்டனர். பேட்டியா பகுதியில் உருட்டுக்கட்டைகளுடன் பேரணி சென்ற இளைஞர்கள் சாலையோரத்தில் இருந்த பொது சொத்துக்களை சேதப்படுத்தினர். அப்போது அங்கிருந்த துணை முதலமைச்சர் ரேணுதேவியின் இல்லத்தையும் அடித்து நொறுக்கினர். லக்மினியா ரயில் நிலையத்தையும் வன்முறை கும்பல் ஒன்று சூறையாடிவிட்டு தீ வைத்து கொளுத்தியது. தொடர்ந்து இளைஞர்கள் தண்டவாளத்தில் அமர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். அக்னிபாத் திட்டத்திற்கு எதிராக ராஜஸ்தான் மாநிலத்திலும் வன்முறை வெடித்துள்ளது. பாரத்பூர் ரயில் நிலையத்திற்குள் புகுந்த வன்முறையில் ஈடுபட்டவர்களை போலீசார் கண்ணீர் புகை கொண்டு வீசி கலைத்தனர். இந்நிலையில் நாட்டு மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பது பிரதமர் நரேந்திர மோடிக்கு புரியவில்லை என்று ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் அக்னிபாத் திட்டத்தில் இளைஞர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளை கலந்துரையாடாமல் வேளாண் சட்டம் கொண்டு வரப்பட்டதாகவும் வியாபாரிகளை கேட்காமல் GST சட்டம் கொண்டு வந்ததாகவும் கூறியுள்ள ராகுல் காந்தி, பிரதமர் மோடி தனது நண்பர்களை தவிர வேறு யாரிடமும் பேச்சுக்களையும் கேட்டு மறுக்கிறார் என்றும் சாடியுள்ளார். அக்னிபாத் திட்டத்தின் கீழ் ராணுவத்தில் சேர்வதற்கான உச்சபட்ச வயது வரம்பு நடப்பு ஆண்டுக்கு மட்டும் 23ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. ராணுவத்தில் சேரும் இளைஞர்களுக்கு 4 ஆண்டுகள் மட்டும் வேலை வழங்கும் வகையில் அக்னிபாத் என்ற புதிய திட்டத்தை மத்திய அரசு கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 17.5 வயது முதல் 21 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் முப்படையில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் இவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அக்னிபாத் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பீகார், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் இளைஞர்கள் நேற்று வன்முறையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அக்னிபாத் திட்டத்தில் பணிக்கான அதிகபட்ச வயது வரம்பு 21லிருந்து 23ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கொரோனா காரணமாக 2 ஆண்டுகளாக ஆட்சேர்ப்பு பணிகள் நடைபெறாததை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு மட்டும் அக்னிபாத் திட்டத்தில் ராணுவத்தில் சேர்வதற்கான அதிகபட்ச வயது வரம்பு உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்புத்துறை விளக்கமளித்துள்ளது. ராணுவத்தில் நடப்பாண்டு 46,000 வீரர்கள் தேர்வு செய்யப்பட உள்ள நிலையில் வரும் ஆண்டுகளில் அந்த எண்ணிக்கை 3 மடங்காக உயர்த்தப்படும் என்றும் ராணுவத்தில் 4 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்கள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களில் பணிபுரிவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா மாநிலங்களில் கனமழை நிலச்சரிவால் 6 சிறுவர்கள் உட்பட 9 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கடந்த மாதம் அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மக்கள் மீண்டு வராத நிலையில் அங்கு மீண்டும் பலத்த மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. அசாம் மாநிலத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் பிரம்மபுத்திரா மற்றும் அதன் கிளை நதிகளில் தண்ணீர் அபாய கட்டத்தை தாண்டி பாய்ந்தொடுக்கிறது. இதனால் கவுஹாத்தி, தரங், காம்ரூப் உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. மழை வெள்ளத்தால் பரத்வேலி பிராந்தியத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அசாமிலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு செல்லும் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறி வருகின்றனர். வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ள பகுதிகளில் இருந்து படகுகள் மூலம் பலர் மீட்கப்பட்டு வருகின்றனர்.
கோபால்புரா மாவட்டத்தில் வீடு இடிந்து விழுந்ததில் 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். நேற்று ஒரே நாளில் மட்டும் மழை வெள்ளத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்திருப்பதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. மழையால் 11 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 61,000 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகாலயாவிலும் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. கிழக்கு காசி மாவட்டத்தில் நிலச்சரிவில் வீடில் இடிந்து விழுந்த நிலையில் 4 சிறுவர்கள் உயிரிழந்தனர். தென்கிழக்கு காசி மாவட்டத்தில் ஜாசீர் கிராமத்தில் வீட்டில் சமைத்துக் கொண்டிருந்த பெண் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தார். கோவிலி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் கம்பூர், நாகூன் நகரங்களில் தாழ்வான பகுதிகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் குடும்பமாக மூட்டை முடிச்சுகளை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேறி வருகின்றனர். பிரதமர் அழுத்தம் தந்ததாலேயே துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். ஒற்றை தலைமை பிரச்சினை குறித்து விளக்கமளித்த போது அவர் இதனை தெரிவித்தார். துணை முதலமைச்சர் என்ற அந்த பதவிக்கு பிரத்யேகமான எந்த அதிகாரமும் இல்லை இந்திய அரசியல் சட்டத்தில். துணை முதலமைச்சர் என்ற போட்டுக்கொள்ளலாமை ஒழிய முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய எந்த பிரத்யேகமான அதிகாரம் துணை முதலமைச்சருக்கு இந்திய அரசியல் சட்டத்தில் இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. இருந்தாலும் இந்த இடையில் எனக்கு இந்த பதவி, அமைச்சர் பதவியோ துணை முதலமைச்சர் இல்லை என்று நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொண்ட வேளையில் டெல்லி சென்று பிரதமர் அவர்கள் அழைத்ததன் காரணமாக டெல்லி சென்று அவருடன் நான் உரையாடுகின்ற பொழுது அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் துணை முதலமைச்சர் பதவி என்று சொன்னார்கள். நான் அவரிடமும் சொன்னேன், வேணாம் என்று சொன்னேன். நான் மறுபடியும் அவர்கள் அழுத்தம் கொடுத்ததுனால அதையும் நான் ஏற்றுக்கொண்டேன். அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் விட்டுத்தர வேண்டும் என்று அக்கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுக்குட்டி வலியுறுத்தியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஓபிஎஸ், இபிஎஸ் இருவருக்கும் மக்கள் செல்வாக்கு கிடையாது என்றும் இருவரும் சண்டையிடுவதால் கட்சி இரண்டாக உடைந்துவிடும் என்றும் கூறினார். நீங்கள் நல்ல முறையில் கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்களும் ஒதுங்கி இருக்கோம். ஆனால் 2 பேர் சண்டை கட்டியாச்சு. இந்த இயக்கம் கட்சிக்காரர்கள் எவ்வளோ சங்கடப்பட்டிருக்கின்றார் என்பதை நேரத்தை சொல்ல கடைப்பட்டுக்கிட்டு கொடுங்க, நீங்கள் 2 பேரும் ஒதுங்கிங்க. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் நிறையா இருக்காங்க. அவங்க பொதுச்சாளர் வரட்டு, இல்லை அவங்க ஒரு தலைமையேற்று வரட்டு. ஒரு தலைமை ஒற்றை தலைமை இன்னொருத்தர் கோச்சு சேர்த்திட்டு பண்ணுறாப்புல, இன்னொரு எதிர்ப்பாக பண்ணுறா. நீங்கள் 2 பேருமே கையெழுத்து போட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறையை பண்ண முடியும். 2 பேரும் சண்டை கட்டிட்டு இருந்தால் என்ன இயக்கம் 2ஆக உடையும்.